யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிண்டி ஜெய்ப்பூரி. கோல்ட் பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். பிண்டி ஜெய்ப்பூரிக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல 1/2 கிலோ வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணிக்க போறோம். இந்த வெண்டைக்காய் வாஷ் பண்ணாம பிசு பிசுன்னு இருக்குங்கிறதுக்காக நம்ம ட்ரை வைப் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டி நம்ம முன்னாடியே வாஷ் பண்ணி இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெண்டைக்காயை நம்ம இப்படி டயக்னலாக கட் பண்ணுறோம். நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட், 2-3 டீஸ்பூன் வினிகர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லா மொறுமொறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக. கடலை மாவு 4 to 6 டீஸ்பூன்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சாஃப்டாக பண்ணணும், ஏன்னா அந்த வெண்டைக்காய்லாம் ஆல்ரெடி தின் ஸ்லைஸாக இருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சிடும். ஸோ சாஃப்டாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் நிறைய டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் இப்படி பக்கோடா போடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌனா வருதுல்ல. இந்த மாதிரி நொர நின்றுடுச்சுனாலே நம்மளோட ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி ஸ்ட்ரெயினரால எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி பிண்டி ஜெய்ப்பூரி ரெடி.